ராகுல் காந்தியினுடைய மமதை போக்கு, ராகுல் காந்தியினுடைய அகம்பாவம், ராகுல் காந்தியினுடைய திமிர், இதுதான் காரணம். இன்று திமுக முதுகில் ராகுல் காந்தி நல்லா குத்திட்டாங்க, ஸ்டாப் பண்ணிருக்காரு. ராகுல் காந்தி திமுகவிற்கு செய்த துரோகம் என்று தான் நான் வர்ணிக்க முடியும். செல்வ பெருந்தகை வாயில் உண்மை வரவே வராது. அவருடைய முழு உருவமே பொய். அவருடைய கை, கால், மூக்கு, வாய் எல்லாமே பொய் சொல்லுது. எடப்பாடி பழனிசாமியுடன் 2 முறை அமித்ஷா பேசியாச்சு. எடப்பாடி வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டாங்க, லஞ்ச் சாப்பிட்டாங்க. பியூஷ் கோயல் வந்தாரு, நம்ம அர்ஜுன் மேகவால் மந்திரி வந்தாரு, எல்லாம் வந்தாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பார்ப்பதற்கு ராகுல் காந்தி சென்னை வந்தாரா? சார் அதையுமே போன வருடம் பேசும்போது புரோன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தார் சார், விசஸ் சொல்லியிருந்தார். இந்த டைம் அந்த மாதிரி புரோன்னு கூட சொல்லலையே சார். இந்த நான் கேள்விப்படுவதெல்லாம் விஜய், அதிமுக, பாஜக இடையே பேச்சு கூட பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது சார். இப்ப திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரு நாள்ல உடைஞ்சிரும் நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? உடைஞ்சிருச்சு, பிஞ்சு போச்சு, செத்து போச்சு. காங்கிரஸ் கூட்டணி திமுக செத்து போச்சு. ஐசியூல இருந்தது, தூக்கி அடிச்சு அந்த பல்பு மூக்கில் எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நேற்று எடப்பாடி பழனிசாமி அப்படி பாராட்டி பேசியிருக்காரு நரேந்திர மோடி. அதே மாதிரி ராகுல் காந்தி மேடையில் பேசினார், ஸ்டாலின் மேடையில். நீ என்னதான் பணம் கொடுத்தாலும் திமுக காங்கிரஸ் உறவு இல்லை என்றால் திமுக படுகொழியில் தள்ளப்படும். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கண்டிப்பாக நேரு, துரைமுருகன் மற்றும் பொன்முடி ஜெயிலுக்கு போகத்தான் போவார்கள். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக டெல்லி மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். திமுக காங்கிரஸ் இடையே ஒரு பிரச்சனை இருந்துச்சு சார். இப்ப அது கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்த நிலையில திருப்பி கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு சார், திமுக 25 தொகுதிகள் கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு சார். இதுக்கு என்ன சார் காரணம்? ராகுல் காந்தி தான் காரணம். ராகுல் காந்தியினுடைய மமதை போக்கு, ராகுல் காந்தியினுடைய அகம்பாவம், ராகுல் காந்தியினுடைய திமிர், இதுதான் காரணம். இன்று திமுக முதுகில் ராகுல் காந்தி நல்லா குத்திட்டாங்க, ஸ்டாப் பண்ணிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஏமாந்துட்டார். ஸ்டாலின் அவன் அப்பா கலைஞருக்கு இருந்த ஒரு பிடி ஸ்டாலின் கிட்ட இல்லை. இந்த ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறார் இந்த ஸ்டாலின். பைத்தியக்காரத்தனம். அதே ராகுல் காந்தி இன்னைக்கு ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறாரா? நாளைக்கு உறவு வருதுன்னு வச்சுங்க, அன்பரசன் சேர்ந்துட்டாங்கன்னா கூட நாளைக்கு அவங்க பேசினாங்க கூட கீழே அந்த காங்கிரஸ் காரணம் திமுக உறவு சரி போடுறாரு, பிரிஞ்சு போடுவாங்க. அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், ராகுல் காந்தி திமுகவிற்கு செய்த துரோகம் என்று தான் நான் வர்ணிக்க முடியும். சார் 2 நாளைக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தார் சார், கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திடீர்னு ஒரு புகைச்சல் ஏற்பட காரணம் யார் சார்? செல்வ பெருந்தகை பொய் சொன்னார். செல்வ பெருந்தகை வாயில் உண்மை வரவே வராது. செல்வ பெருந்தகையினுடைய முழு பொய் வருவமே, அவருடைய முழு உருவமே பொய். அவருடைய கை, கால், மூக்கு, வாய் எல்லாமே பொய் சொல்லுது. மாட்டின்டார், நல்லா மாட்டின்டார். ஏங்க, ஒரு சோடங்கர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, கோவாக்காரர், அவர் உண்மையை பேசுறாரு. ஏங்க பக்கத்தே இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பொய் பேசணும், இன்னைக்கு பேசுறாரு. காரணம் என்னன்னா ராகுல் காந்தி கூட்டுறாரு நல்லா அங்க இருந்துட்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு ஸ்டாலின் அப்படிலாம் சொல்றாரு. இப்போ பேச்சுவார்த்தை என்றால் எடப்பாடி பழனிசாமியுடன் 2 முறை அமித்ஷா பேசியாச்சு. எடப்பாடி வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டாங்க, லஞ்ச் சாப்பிட்டாங்க. பியூஷ் கோயல் வந்தாரு, அரவிந்த் நம்ம அர்ஜுன் மேகவால் மந்திரி வந்தாரு, எல்லாம் வந்தாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பார்ப்பதற்கு ராகுல் காந்தி சென்னை வந்தாரா? ஒரு தொலைபேசியில் பேசினாரா? ஏன் பிறந்த நாள் வாழ்த்து கூட 2 மணிக்கு சொல்றாரு, காத்தால தூங்கிட்டாரா? சார் அதையுமே போன வருடம் பேசும்போது புரோன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தார் சார், விசஸ் சொல்லியிருந்தார். இந்த டைம் அந்த மாதிரி புரோன்னு கூட சொல்லலையே சார். இந்த ப்ரோங்க ஆச்சு, இந்த வாட்டி ஆயிடுச்சு. இது காரணம் என்ன என்று கேட்டால் ராகுல் காந்தி ஸ்டாலின் மீது சந்தேகப்படுகிறார். ராகுல் காந்தி மனதில் இருக்கிறது என்ன போன்று கேட்டால், ஏதோ ஒரு இடத்தில் 2 பேருக்கு கிராஸ் ஆயிருக்கு. அது பாஜகவா, விஜயா,
ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டேயா யார் இந்த தூபத்தை போட்டு வச்சாங்கன்னு தெரியல. ராகுல் காந்தியுடைய மனசுல ஒரு ஒரு பூச்சி பிள்ளை பூச்சி போயிடுச்சு, உடஞ்சிட்டு இருக்குது அவர் மனச. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் திமுக பின்னோங்கி விட்டது, அதிமுக முன்னாடி வந்துடுச்சு. நரேந்திர மோடி 2 முறை வந்து விட்டார் சென்னை தமிழகத்திற்கு. நேற்று திருப்பரங்குன்றத்திற்கு சென்று விட்டு அங்கு தீக்குளித்த மாணவனை பார்த்து அந்த குடும்பத்தை பார்த்து அனுதாபம் தெரிவித்தார். ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை எதிர்காலத்திற்கு கள்ளக்குறிச்சியில் சாராயம் சாப்பிட்டு 10 லட்சம் கொடுத்த இருந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்த மு.க. ஸ்டாலின் ஏன் இந்த மகனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்கல கேட்பாங்கல்ல எல்லாம். அந்த பின்னணி பார்த்தால் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் உறவு முறிந்து விட்டதுதான் தம்பி. ஏன்னா 2 தடவை ஸ்டாலின் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. சபரீசன் அனுப்பிச்சாரு, ராஜாவை அனுப்பிச்சாரு, அப்புறமா வந்து கனிமொழி அனுப்பிச்சாங்க. 2 தடவை பேசினாங்க, 3 தடவை பேசினாங்க. எல்லாத்த விட கேசி வேணுகோபால் வந்து பார்த்தாரு. ஏன் தம்பி, நாளை நம்ம நேயர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏங்க அந்த ஒரு போட்டோ வரல? கேசி வேணுகோபால் பார்த்தாருல ராத்திரி 8 மணிக்கு போன வாரம். ஏன் ஒரு கை கொடுக்குற மாதிரி போட்டோ வரல? ஸ்டாலின் அந்த போட்டோகிராஃபர் வெள்ளப்பட்டு எனக்கு தெரியுது. நான் டெல்லியில் உட்காந்து கேசி வேணுகோபால் சொல்றாங்க, மு.க. ஸ்டாலினுக்கு கேசி வேணுகோபாலுடன் புகை எடுத்துக்கிறது பிடிக்கவில்லை. சார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏன் சார் காங்கிரஸ் கூட்டணியில திமுக வச்சிருக்காங்க? அதுக்கு இப்போ உங்களுக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்கன்னா காங்கிரஸ் அமைச்சிட வேண்டியதானே சார்? மு.க. ஸ்டாலின் ஏன் பயப்படுறாரு சார்? பயப்படல. ஸ்டாலின் வந்து கொஞ்சம் இன்னும் இடம் கொடுத்து பாக்குறாரு என்னதான் பண்றாங்களேன்னுட்டு. ரொம்ப ஸ்டபானா இருந்தாரு. 2 ராஜ்யசபா கேட்கறாங்க, 2 ராஜ்யசபா எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசியில பாருங்க, இப்ப வந்து திருச்சி சிவாக்கும் இவனுக்கு கொடுக்க போறாங்க, கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் கொடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரைட், அந்த சித்தீஷ்க்கு கொடுத்துட்டாங்க, தேமுதிக கொடுத்தாச்சு. இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்குது, காங்கிரஸுக்கு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். காங்கிரஸுக்கு 2 சீட் இல்லைங்கிறது இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. யாரு? திமுக 25 சீட்டு சொல்லிட்டாங்க. இஷ்டம் என்ன வச்சுக்கலாம் போட்டு அவங்க விஜயோட பேச பாக்குறாங்க. நான் கேள்விப்படுவதெல்லாம் விஜய், அதிமுக, பாஜக இடையே பேச்சு கூட பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது. இருப்பினும் இன்று ராகுல் காந்தியை பார்க்க வேண்டும் என்றால் சில தமிழ் வெற்றி கழக தோழர்கள் வந்து பார்த்தார்களே. ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி ஹைதராபாத்ல இருக்காரு. எல்லாரும் ஹைதராபாத்ல போய் பார்க்க போறான்னு சொல்றாங்க. அது என்னன்னு புரியல, ஒரு குழப்பம் இருக்குது. இது நடுவில் ஒரு பொய். ஹைதராபாத்ல ராகுல் காந்தியை தாவேகா நிர்வாகிகள் பாக்குறது கூட்டணி பேச்சுவார்த்தையா இருக்குமா சார்? இருக்கு பேசுவாங்க எல்லாம். ஏன்னா ராகுல் காந்திக்கு ஒரு வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுங்களே. அதிமுகவோட போக முடியாது, ஏன்னா மோடியோட இருக்காங்க. ஒரே ஒண்ணு ஆப்ஷன் தமிழ் வெற்றி கழகம் தான். தமிழ் வெற்றி கழகத்தோட பேசிட்டு தான் இருக்காங்க. அது பிரசாந்த் கிஷோர் தான் ஏற்பாடு பண்றாரு. அந்த பின்னணி தகவல்களுக்கெல்லாம் பின்னணி எல்லாம் அவர் தான் பண்றாரு. ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலின் ஐயா கருணாநிதிக்கு இருந்த ஒரு பிடிப்பு மு.க. ஸ்டாலின் இல்லை என்பதுதான் வருத்தத்தை தருகிறது. சார், இப்ப திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரு நாள்ல உடைஞ்சிரும் நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? உடைஞ்சிருச்சு, பிஞ்சு போச்சு, செத்து போச்சு. காங்கிரஸ் கூட்டணி திமுகவோட செத்து போச்சு. ஐசியூல இருந்தது தூக்கி அடிச்சு, அந்த பல்பு எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல சார், திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் போகக்கூடாதுன்னு சொல்லி தாவேகா தரப்புல இருந்து ஏதோ அழுத்தம் கொடுக்கப்படுதா சார் ராகுல் காந்திக்கு? தாவேகா அழுத்தம் தேவையில்லை. ஏன்னா தாவேகா இன்னைக்கு தான் ஆரம்பிச்சாங்க கட்சி. ஆனா காங்கிரஸ் 140 வருஷமா இருக்குது இந்தியால. தமிழ்நாட்டை 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட கட்சி அது. அதான் நேற்று பிரைம் மினிஸ்டர் சொன்னார், 60 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் இல்லைன்னுட்டு. கால் ஊட வேண்டும் என்றால் ராகுல் காந்தி தான் டிவிகே தலைவர் விஜயை பார்க்க வேண்டுமே தவிர டிவிகே வந்து ராகுல் காந்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா இல்ல ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு சார், இந்தியாவில பேசக்கூடிய தைரியமா பேசக்கூடிய 2 தலைவர்கள், ஒன்னு ராகுல் காந்தி, ஒன்னு விஜய்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா வந்து காங்கிரஸ புகழ்ந்து பேசிக்கிட்டு வராருல சார், அதனால அழுத்தம் கொடுக்குறாங்களான்னு கேட்டேன் சார். அது அழுத்தம் கொடுக்கத்தான் கொடுப்பாங்க தம்பி, கொடுக்காது இருக்க மாட்டாங்களே. எது ஒரு பிரச்சனை என்று வந்து விட்டால் கண்டிப்பாக அதற்கான ஒரு அழுத்தங்களை 2 பக்கத்தின் வரும். நீங்க ஏன் ஒரு சைடு சொல்றீங்க? 2 பக்கத்தின் வரும். அது அப்படித்தான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து அதுதான்.
இப்ப கிறிஸ் ஓடங்கர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில கூட இருந்தார் சார். ஆனா தமிழ்நாட்டுல வந்து எந்த பிரஸ் மீட்டும் கொடுக்கல. டெல்லிக்கு போய் 25 தொகுதிகள் கொடுத்தாலும் ஏற்க மாட்டேன்னு சொல்றாரு சார். அப்ப அங்க ராகுல் காந்தி பேச சொல்றாரு சார் கிறிஸ் ஓடங்கரை. ஆமா, ராகுல் காந்தி சொல்றாரு 41 குறைஞ்சு போவாதேன்னுட்டாங்க. இவங்க 41 கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்க ராஜ்யசபா 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, திருச்சி சிவாவும் இந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனையும். ஸோ தர்ஃபோர் அவங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தானே இருக்குது ராஜ்யசபாக்கு. அவங்க 2 கேட்டாங்க கொடுக்கலையே. அவன் 41 கேட்டான், 21 முடிச்சிட்டாங்களே. ஸோ அந்த அந்த காங்கிரஸ் திமுக உடஞ்சிருச்சுங்க, இனிமேல் ஒட்டாதுங்க. ராகுல் காந்தி திமுக முதுகில் நன்றாக குத்தினார் என்பதை நான் 100 தடவை சொல்லுவேங்க தம்பி. சார் இப்போ வந்து ராகுல் காந்தி செய்த துரோகம் தமிழ்நாட்டிற்கு. இந்த மு.க. ஸ்டாலினுக்கு இன்னும் வேண்டும் வேணும் வேண்டும். அவர் போய் ஒரு 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 பிரதமராக முன்மொழிந்தாரே மு.க. ஸ்டாலின், அவருடைய மண்டல அப்படி எப்படி அடிச்சுக்கணும். தமிழக அரசியலில் தலை 9ஆம் தேதி திங்கட்கிழமை, அடுத்த திங்கட்கிழமை அல்லது 10ஆம் தேதி தமிழக தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. ஆனால் காங்கிரசும் திமுகவும் இன்னும் அவர் பேச்சுவார்த்தை முடியாமல் வெண்டைக்காய் மாதிரி ரப்பர் மாதிரி இழுத்துட்டே போறாங்க உள்ள தம்பி. எங்கதான் நிற்பாங்க தம்பி? வேற சுண்ணூர் சைட்ல பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. விஜய் 5 தடவை ஊருக்கு சுத்திட்டார் ஜோர் அட்ருன்னுட்டு. கேட்ட ஸ்டாலின் வந்து போறாங்கிறாங்க. ஸ்டாலின் மூஞ்சில ஒரு குஷி இல்லைங்களே சார், மூஞ்சில வழக்கண்ண ஒடியுதுங்களே சார். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 வச்சு பாத்தீங்கன்னா நேற்று எடப்பாடி பழனிசாமி அப்படி பாராட்டி பேசியிருக்காரு நரேந்திர மோடி. அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து மேடையில பேசினாரா ஸ்டாலின் மேடையில? அது மொத்தம் பிரிந்து விட்டது. அப்ப பல வருடமாவே மனக்கசப்பு இருக்கு ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மேல. மனக்கசப்பு இல்ல, பாகக்காய் இருக்கு. பாகக்காய் வாயில வச்சிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. பாகக்காய ராகுல் காந்தி வந்து மு.க. ஸ்டாலின் மூக்குல குத்தினாரு, வேற குடுத்துட்டாரு, கசக்குது சார். இப்ப வந்து ராகுல் காந்தி வந்து மு.க. ஸ்டாலினோட எக்ஸ் இன்ஸ்டாகிராம வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்காங்க சார். இது எதை நோக்கிறதுக்காக இந்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை. அது பொய்யான தகவல் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனினும் அரசியல்ல துண்டு அனுப்புறோம், இன்ஸ்டாகிராம்ல இருந்து என்ன பிரயோஜனம், போய் என்ன பிரயோஜனம்? நாளைக்கு இதே திமுக காரன்னு ராகுல் காந்தி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது பாஜகவுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கும் பாருங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 9ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ராகுல் காந்திக்கும் திமுகவிற்கும் உறவு துண்டித்து விடும். இண்டி கூட்டணி என்பது உடைந்து விடும். இண்டி கூட்டணிக்கு ராகுல் காந்தி தலைவரை எடுத்து விட்டு சிவசேனா சொல்லியிருக்காங்க மு.க. ஸ்டாலினை தக வேண்டும் என்று. திமுகவுக்கு வந்து அகிலேஷ் யாதவ் சப்போர்ட் பண்றாரு ஸ்டாலினை, உத்தவ் தாக்கரே சப்போர்ட் பண்றாரு ஸ்டாலினை, தேஜஸ்வி யாதவ் சப்போர்ட் பண்றாரு ஸ்டாலினை. ராகுல் காந்தி அழைத்து விட்டாங்க. அப்படி அதுதான் துண்டிக்கப்பட்டதை தவிர இன்ஸ்டாகிராம்ல இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாத பிரயோஜனம் சார். இப்போ காங்கிரஸ் வெளியில போறது தெரிஞ்சுதான் மு.க. ஸ்டாலின் தலைமையான கூட்டணியில வந்து தேமுதிக, ஓபிஎஸ் இன்னும் பல பேரை சேர்த்திருக்காங்களே சார். அது பயத்தின் வெளிப்பாடா சார்? பயம் இல்லை, உள்ள இருக்கக்கூடிய மன குடைச்சலை காண்பிக்கிறது. தன் தகப்பனாருக்கு இருந்த ஒரு சாத்துரியம் அணுகுமுறை இல்லை என்று தான் பல திமுக தலைவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள். அவங்க வந்து 41 இல்லைங்க, ஒரு 30 சொல்லி முடிச்சிருக்கணும். அவர் விடாப்படியா இருந்தாரு. காரணம் என்னன்னா அவங்க வந்து இது காங்கிரஸ்காரங்க இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சுப்பானுங்க. கொஞ்சம் ஒரு இலை கொடுத்தா உடத்தை பிடிச்சிடுவாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் 120 கோவில்ல வந்து அறங்காவலர் பதவி வேணும்னு கேட்கறாங்க காங்கிரஸ்காரங்க திமுக கிட்டக்க. அங்க திமுக காரன் லோக்கல் இருக்க பார்சாதி கோவில்ல 3 திமுக காரனை போட்டிருக்காரு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் எதுக்குங்க பேராசை? அப்படி அதான் வச்சாரு. நல்லா போதாக வரைக்கும் அமைச்சரவையில பங்கு வேணுங்க. எதுக்கு அமைச்சரவையில பங்கு வேணும் உங்களுக்கு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சிகள் பலர் ராகுல் காந்தி எதிர்க்கிறார்கள். தாங்கள் கேட்ட மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியே போயிடுமே தவிர திருமாவளவன் வெளியே போக மாட்டார். காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்டு ஒரு பகுதி ஸ்டாலினிடம் ஒரு பகுதி விஜயிடம் போகும். அப்ப இளைஞர்கள் காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போகவும் செல்வ பெருந்தகைமான ஆட்கள் வந்து ஸ்டாலின் கிட்ட போக வாய்ப்பு இருக்கா சார்? ஆமா, கரெக்ட். அதனால பிரிஞ்சிடும், 2ஆ பிரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு பிரிஞ்சிச்சுன்னா அப்ப மாணிக் தாக்கூர்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க, தாவேகா பக்கம். அது அதிமுகவிற்கு நல்லதாகும். ஏன்னா இது அந்த கட்சி உடஞ்சி இப்போ திமுக செய்த சதி பாருங்க, அது திமுக மேலேயே பாயுது.
இந்த டைம் வந்து காங்கிரஸ் இல்லாம திமுக போட்டியிட்டால், மற்ற கூட்டணி கட்சிகளை வச்சு போட்டியிட்டால் அவங்களுக்கு இந்த தேர்தலில் என்ன மாதிரி சார் எதிரொலிக்கும், என்ன மாதிரி ஏற்படும் சார்? 25 இடங்கள் காங்கிரஸ் ஜெயிக்க முடியாதுங்க. இது சரி, திமுக ஜெயிக்க முடியாதுங்க. திமுக படுதோல்வி அடையும். பொருளாதார ரீதியில் பார்த்தால் பல இளைஞர்கள் சமுதாயத்தில் போதைப்பொருள், சாராயம், ஊழல், மலிவு அரசியல் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுக பொதுமக்களிடமிருந்து விலகிவிட்டது. திமுக பொதுமக்கள் மீது அந்த பொதுமக்கள் திமுக மீது விரோதத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குது. அதனால 10,000 ரூபாய் தராரு, 20,000 ரூபாய் தரேங்கிறாங்க. அதனால என்னை பொறுத்து மட்டும் நீ என்னதான் பணம் கொடுத்தாலும் திமுக காங்கிரஸ் உறவு இல்லை என்றால் திமுக படுகுழியில் தள்ளப்படும். 1996 இருந்த நிலைமை மீண்டும் வந்திருக்கிறது. இப்பொழுது கண்டிப்பாக திமுக 20-30 இடங்கள் கூட பிடிக்கிறது கடினம். விஜய் காங்கிரஸ் சேர்ந்து கொண்டு ஓட்டை பிரிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அது லாபத்தை தான் கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பார் என்று தான் டெல்லியில் பொதுவாக கருத்து கனிவாக தெரிகிறார்கள். நான் ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருக்கிறேன். எங்களுக்கு டேட்டாஸ் நிறைய வருதுங்க. இப்போ அலைன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 67% வந்துட்டாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. 34ல போயிட்டாங்க இவங்க. அப்படி போயிடுச்சு திமுக அதிமுக. சார் அப்படி பார்த்தாலும் வந்து திமுக தரப்புலையும் வந்து பலம் வாய்ந்த கூட்டணியை சேர்த்திருக்கிற மாதிரி மு.க. ஸ்டாலின் வந்து சொல்றாரு சார். நான் 200 தொகுதி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு சார். எல்லாரும் தான் சொல்லுவாங்க தம்பி, எல்லாரும் தான் சொல்லுவாங்க. நாளைக்கு கட்சி பெயர் அறிவிக்க போறாங்க சசிகலா அம்மையார். அந்த அம்மையார் கூட சொல்லுவாங்க நாங்க ஆட்சி பிடிப்போம்னுட்டு. யாரு சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் அந்த ஆட்சி பிடிக்கிறவங்க ஆசை இருக்குது. 200 சீட்டு அடிக்கும்னு சொல்லுவாங்க. பொதுமக்கள் ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா பொறுத்துன்னு தானே பார்க்கணும். ஏன்னா 5 வருட ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் ஆட்சி பிடிந்த திமுகவிற்கு போதைப் பொருள் மூலமாக எதிர்வினை வந்துவிட்டது. தமிழகத்தில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தின் முன்னதாக போதைப் பொருள் அதிகமாகி விட்டது. விஜய் வந்து அங்க மலைப்பாங்கான இடத்தில் வேலூர்ல போனபோது சொன்னாரு, நான் வந்து பஸ் விடுவேன், மருத்துவமனை கட்டுவேன். அந்த மாதிரியான ஒரு யோசனைகளை ஏன் திமுக சொல்ல மாட்டேங்குது? ஏன் மறந்துட்டாங்க? காரணம் எல்லாரும் ஒவ்வொரு திமுக எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் 10,000 50,000 கோடி மட்டும் சொத்து இருக்குதுன்னுட்டு அமித்ஷா கையில ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. 50 பேர் டாப் 50% வழக்கு நடக்கிறதுக்கு காரணம் இப்ப KN நேரு இடி லெட்டர் போட்டாங்க. அவங்க கோர்ட்ல போய் கேஸ் ஸ்டே வாங்கியிருக்காரு. எதுக்காக ஸ்டே வாங்கணும்? தேர்தல் முடிவு மட்டும் இருக்கணுங்கிறாங்க. அதனால வந்து நீதிமன்றங்கள் செய்யக்கூடிய அந்த அந்த நீதி கொடுக்க முடியாத தேதிக்கு மேலே தேதி 2ஆம் தேதி அக்டோபர், 3ஆம் தேதி நவம்பர், 5ஆம் தேதி ஜனவரி, 3ஆம் தேதி பிப்ரவரி மாற்றிக்கொண்டே போகிறாங்க. அதனால்தான் கால தாமதமாகிறது. ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கண்டிப்பாக நேரு, துரைமுருகன் மற்றும் பொன்முடி ஜெயிலுக்கு போகத்தான் போவார்கள். சார் இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க சார். இப்ப சோனியா காந்தி அம்மையார் வந்து என்ன மாதிரி மனநிலையில சார் இருப்பாங்க? அவங்க யாருங்க சோனியா காந்தி பாக்குறாங்க சார்? தமிழ்நாட்டுல சோனியா காந்தி சொல்றாங்களே தவிர அவன் அம்மாவை பையனே மதிக்கிறது கிடையாது. ராகுல் காந்தி சோனியா காந்தி தமிழ்நாட்டு மக்கள் மறந்தது. இத்தனை நாளைக்கு ஏன் சோனியா காந்தி இன்டர்வியூ பண்ணல? கனிமொழியே ராகுல் காந்தி வந்து சோனியா காந்தி பார்க்காத, ஐ வில் டேக் அ டிசிஷன், யூ டோன்ட் மீட் மை மதர்லாம் சொன்னார். எதுக்காக? சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே சண்டை வந்திருக்குதுங்க. திமுகவை பொறுத்த மட்டும் திமுக ஊழல் கட்சின்னு பொழுந்துட்டார் அவர். வாழ்க நாளை நமதே, வாழ்க அன்பரசன். நன்றி. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.